வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறையா இடத்துல கேங்மேன் வேலைவாய்ப்பு ரொம்ப சுடியாக போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கேங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதேமாரி இன்னும் நிறைய விதமான பெயர்களில் அழைக்கப்படுவாங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்துறையில் அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு முன்னாடி ஒரு டைம் ஆட்கள் எடுத்தாங்க. அது உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை ஒரே இரவில் போட்டாங்க. அப்ளை பண்ணினீங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் ஒரு அதிர்ச்சியான செய்தி. இல்லை, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட நம்பர்ஸ் தானே எடுப்பாங்க. இப்போ ஒரே நைட்டில் எப்படிங்க அதை இன்டர்வியூ லெட்டர் அனுப்பணும். அடுத்தது அப்படியே இன்டர்வியூலாம் பண்ணியாச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பணுமே. எப்படி ஒரே இரவில் எப்படி பண்ண முடியும்? இது சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான காலகட்டத்தில் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர், ஒரு நபர் 2 நபர் கிடையாது, ஒரு சில பேர், ஒரு சில நபர்கள்னு கூட வச்சுக்கோங்க. எண்ணிக்கையில் கூறக்கூடாது அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அதனால் எண்ணிக்கையில் நம்ம எப்பொழுதும் கூற மாட்டோம், ஓகேங்களா? ஒரு சில நபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அவர்களுக்கு இரவோடு இரவாக எப்படி வந்தது அப்படின்னா, ஜிமெயில் மூலமாக ஒரு அலர்ட் வருது. அதாவது நாளைக்கு மதுரையில் உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் போட்டாச்சு, நீங்கள் உடனடியாக கிளம்பி அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜிமெயிலில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதேமாரி இந்த வேலைவாய்ப்புக்கு இரவோடு இரவாக போடுறதுக்கு என்னன்னா, நிறைய பேர் ஸ்டே வாங்கிடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போகுது. இப்போ அவங்க ஃபண்ட் டொனேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. அது டிலே ஆகும். மறுபடியும் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்கன்னு பெரிய விஷயமாயிரும். அதனால் இரவோடு இரவா நமக்கும் மதுரைக்கும் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் ட்ராவலு. நைட்டு ஒரு 11 மணி, ஒரு 12 மணி வாக்கில் நமக்கு ஃபோன் வருது, இப்படி போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கால்ஸை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட போக்கலாம். மணி 12 ஆயிடுச்சு, ஓகேங்களா? மினிமம் அங்கேருந்து 7 மணி நேரமா நைட்டு அப்படிங்கிறதுனால மினிமம் ஒரு 4 மணி நேரம் போகலாம், ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்படி ஜாப்ஸ் போடுறாங்க. அதே ஜாப்ஸ் மறுபடியும் வந்திருக்கானா? வந்திருக்கு. எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், விண்ணப்பித்தா நமக்கு எப்படி கிடைக்கும், இதில் இருக்கக்கூடிய, ஏன்னா சொல்கிறதோட அது அனுபவப்பட்டவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அனுபவப்பட்டவங்க சொல்லக்கூடிய நடந்த உண்மைகளை சிலதை சொல்லலாம், ஓகேங்களா? நடந்த உண்மைகளை நம்மளால் சொல்ல முடியும். எப்படி, என்ன, ஏது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரே நைட்டில் வேலை போட்டு ஒரே நைட்டில் அங்கே இடத்துக்கும் இடத்துக்கு மட்டும் சும்மா போனால் போதாது. பகல் டைம் அப்படிங்கிறதுனால 4-5 பேர்த்திட்ட கேட்கலாம். நீங்கள் ஈஸியாக யோசிக்கலாம், கூகுள் மேப் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அங்கே போய் அவங்க சொன்ன பேரை போட்டோடனே 4-5 இடம் காட்டுது, புரியுதுங்களா? ஒரே நேமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டரு, ஒரு 3 கிலோமீட்டரு, 1 கிலோமீட்டர்லேயோ 2 இடம் இப்படி காட்டுது அந்த லொக்கேஷன் அவங்க சொன்னது. ஏன்னா எல்லாத்தோட பேரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், அட்ரஸ் மட்டும்தான் மாறுபடும். ஒன்ஸ் போயிட்டு கூகுளில் செக் பண்ணிவிட்டு, கூகுள் மேப்ஸில் போயிட்டு 1 by 1 செக் பண்ணி பார்த்தோம். அட்ரஸ் உள்ள ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா நாங்கள் இருக்கிறது அந்தாண்ட இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே போகக்குள்ள டைம் கரெக்டாக சூர் ஆயிடுச்சு, 8:30 மேலே ஆயிடுச்சு.
அதனால் இப்போ இதுமாரி வேலைவாய்ப்பு இப்போ வருதுங்க, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்களுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் டொனேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதர்ச்சியாக செலக்ட் ஆகிருக்காங்க. சும்மா போட்டது மட்டும்தான் பார்த்தா அப்பாயின்மெண்ட் அடிச்சிருக்காங்க. இப்படி வந்து லக் பேஸில் வருங்க. எலெக்ஷன் டைமில் அப்பையும் ஒரு எலெக்ஷன் டைம் நடந்துச்சு, இப்பையும் ஒரு எலெக்ஷன் டைம் நடக்குது. ஓகேங்களா? எலெக்ஷன் டைம்னாலே வந்து பார்த்திங்களா ரொம்ப கண்குறிப்பாக தானே போடுவாங்க. எப்படி இப்படி ஃப்ரீயாக போடுவாங்க? ஒரு சிலது மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு இவங்களை ஏதோ ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரே ஒரு 150 ரூபாயில் ஒரு கேஸை போட்டு இந்த ஜாப்ஸை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து பண்ண வைப்பாங்க. அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவங்க உடனே சரி ஒரு 1000 பேர்த்தில் 5 பேர் தவறலாம், அந்த 5 பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னங்க இதுக்கு முன்னாடியே அந்த இபியில் வேலையில் இருந்தால் தானே இது மாதிரிலாம் போக முடியும், இல்லை இன்னும் எப்படி புதுசாக போக முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேலையில் இருக்கவங்களும் போகலாம், இல்லாதவங்களும் போகலாம். பொதுவாக தான் வந்து ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்து வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் நிறைய விதமான கைடன்ஸும் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதேமாரி இந்த கேங்மேன் வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப அருமையானது. இந்த வேலைவாய்ப்பு ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஆஃபீஸில் நிறைய விதமான ஜாப்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் ஹெல்ப்பரு, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, இதுமாரி நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கலாம், ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அது எல்லாமே நான் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன்றா நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரை மீட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அப்டேட் உடைய வீடியோவில் நான் வந்து ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நான் சொல்லுவேன். அதுமாரி நடந்துக்கணும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கலாம். மினிமம் 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா போதும். அதாவது இந்த வேலைவாய்ப்பு கெட்டவங்களுக்கு தான் கேங்மேனுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கேயே இருக்குதுமா அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது போய் வாங்கிட்டு. அதாவது என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதேமாரி இந்த ஒரு வேலைக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட் ஜாப் உங்களுக்கு பர்மனெண்டாக ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் வேறு ஜாப்ஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஹெல்ப்பராக இருக்கட்டும், அதுமாரி வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே போகலாம். மினிமம் இதில் 10th, மினிமம் 8th, அதிகபட்சம் நீங்கள் 12th. ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது தலைவர்கள் கொடுப்பாங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வயது தலைவர்கள் கொடுப்பாங்க. அதேமாரி சம்பள விவரம் ஸ்டார்டிங்கு 24,500, எண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 57,800. எல்லா கம்யூனிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்குள்ள லிங்க் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டில் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அப்டேட் பண்ணுவாங்க. நான் ஒன்று வேணால் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னாலும் தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன்று வேணால் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.
இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சில அப்டேட்ஸ் நான் ஒன் பை ஒன்னாக கொடுப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.